open sets. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தியரம் பார்க்க போகிறோன்னா, எனி மெட்ரிக் ஸ்பேஸ் the intersection of finite number of open set is open. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா யூனியன் ஆஃப் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து ஓப்பன்னு பார்த்துருக்கோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் ஃபைனைட் நம்பர், அங்கே வந்து ஆர்பிட்டரி, இங்கே வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஓகேவா? ஸோ M,DBA மெட்ரிக் ஸ்பேஸ் A1 A2 ANங்கிறது ஓப்பன் செட்னு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இதோட இன்டர்செக்ஷன், இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஓப்பன் செட். ஸோ இதோட இன்டர்செக்ஷனும் நம்ம ஓப்பன்னு சொல்லணும். ஸோ A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா அப் டு AN, இதை மொத்தமாக சேர்க்கும் போதும் அது வந்து என்னென்னு சொல்லணும், ஓப்பன்னு சொல்லணும். ஸோ அதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா A வந்து ஓப்பன்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஏங்கிறது ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். ஸோ ஓப்பன்னு ப்ரூஃப் பண்ணணுன்னா எக்ஸில் இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு அதை வச்சு வரைகிற ஓப்பன் பால். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுக்கிறோன்னா பி ஆஃப் எக்ஸ் ஆரும் எதில் இருக்குன்னு சொல்லணும், ஏல இருக்குன்னு சொல்லணும். சொல்லிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஓப்பன்னு சொல்லலாம். ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஓப்பன் பால் வரையும் போது அது எதுலேயே இருக்கணும், ஏலையே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஏங்கிறது ஓப்பன் செட். ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ஏ வந்து எம்டி செட்டாகவும் இருக்கலாம், நான் எம்டி செட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஏ வந்து எம்டின்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எம்டி செட்டும் ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸும் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஏங்கிறது ஓப்பன் செட். இங்கே அடுத்தது வந்து ஏ நாட் ஈக்குவல் டு எம்டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலமெண்ட்டை நான் எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் வந்து எங்கே எடுத்திருக்கேன், ஏல எடுத்திருக்கேன். ஏங்கிறது என்னன்னு பாருங்கள், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏஐ. ஸோ இன்டர்செக்ஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n ஏஐ. ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு ஏஐலையும் இருக்குது. இன்டர்செக்ஷனுங்கிறப்போ காமன், எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட். அப்போ A1ல் எக்ஸ் இருக்கும், A2ல் எக்ஸ் இருக்கும், AN எல்லா இதுலேயுமே எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஐ ஃபார் ஈச் ஐ ஈக்குவல் டு 1 to n. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஏஐயும் என்ன செட்னு தெரியும், நமக்கு ஓப்பன் செட்னு தெரியும். அப்போ according to our open set definition, there exists a positive real number Ri such that B of x, Ri வந்து contained in AI. ஓகேவா? இதான கண்டிஷன். எது ஓப்பன்னு சொல்கிறோமோ B of x, R வந்து contained in AI இருக்கும். இங்கே A1 ஓப்பன்னா R1 ஒரு ரேடியஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். B of x, R1 belongs to A1 இருக்கும். A2 ஓப்பன் எடுத்துக்கிட்டோன்னா R2 ஒரு ரேடியஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ B of x, R2 வந்து contained in என்னவாக இருக்கும், A2 இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த இது கிடைக்கும். ஓகேவா? அப்போது இப்போ நிறைய ரேடியஸ் கிடச்சிருக்கு இல்லையா? A1 எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு R1 ஒரு ரேடியஸ் கிடைக்கும், A2ல் R2 ஒரு ரேடியஸ் கிடைக்கும். இப்படி எல்லாமே கிடைக்கும். கரெக்டாக? இதில் எது மினிமமோ அதை நான் ஆர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எது மினிமமோ அதை ஆர்னு எடுத்துக்கிறேன். அந்த ஆரை வச்சு நான் வந்து என்ன வரைகிறேன், இந்த எக்ஸ் சென்டரை வச்சு ஒரு ஓப்பன் பால் வரைகிறேன். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இது இப்போது நல்லா பாருங்கள், ஒவ்வொரு ஓப்பன் செட்லேயும் மொதல் A1 ஓப்பன் எடுத்தேன்னா R1 எக்ஸ் சென்டரை வச்சு R1 அப்படிங்கிற ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் வரும். அது எதில் இருக்கும், A1ல் இருக்கும். அடுத்தது எக்ஸ் சென்டரை வச்சு R2 அப்படிங்கிற ரேடியஸில் எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரு ஓப்பன் பால் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எதில் இருக்கும், A2ல் இருக்கும். கரெக்டாக? ரைட். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கும் இல்லையா? இந்த R1ல் எது மினிமமோ அதை ஆர்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மினிமம் ரேடியஸ் ஆரை வச்சு வரைகிற ஓப்பன் பால் கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும், இதில் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்த ரேடியஸ், இந்த எக்ஸை சென்டரை வச்சு வரைகிற ரேடியஸில் எது மினிமமோ அந்த ஆரை தான் நான் இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த B of x, R வந்து கண்டெய்ன்டின் எதில் இருக்கும், B of x, R1. ஸோ நல்லா பாருங்கள், எக்ஸை சென்டரை வச்சு R1 ரேடியஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸை சென்டரை வச்சு R2 ஒருவேளை பெருசுனா இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோ, R2. ஒருவேளை R3 வந்து இதை விட சின்னதாக இருக்குன்னா இதுக்குள்ளே சென்டரில் வரும். இப்படி இது எக்ஸை சென்டரை வச்சு இப்படி தான் இந்த ஓப்பன் பால் வரும். இதில் எது மினிமமோ அதை தான் நான் ஆர்னு சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆறுங்கிற சென்டரை வச்சு வரைகிற ஓப்பன் பால் வந்து எதுக்குள்ளே வந்துடும், B of x, Riக்குள்ளே வந்துடும். கரெக்டாக? ரைட்டு. ஸோ இந்த B of x, ஒவ்வொரு B of x, Rயும் எதுக்குள்ளே இருக்குது, கண்டெய்ன்டின் எதில், AI. அப்போது B of x, R வந்து எதில் இருக்கும், கண்டெய்ன்டின் B of x, Ri. ஆனால் B of x, Ri கண்டெய்ன்டின் A, அதனால் இதுவும் கண்டெய்ன்டின் AI ஃபார் ஆல் I. இது எல்லா ஐக்கும் ட்ரூ. அப்போது இதோட இன்டர்செக்ஷன் இது எல்லா ஐக்கும் ட்ரூ. அப்போ எல்லா A1னாலும் இந்த ரிசல்ட் ட்ரூ, A2னாலும் இந்த ரிசல்ட் ட்ரூ, எக்ஸெட்ரா அப் டு A1 வர ரிசல்ட் ட்ரூ. அப்போ இன்டர்செக்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to n, AI ஈக்குவல் டு A. அந்த இன்டர்செக்ஷனை தான் நம்ம ஏன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ A. ஸோ B of x, R வந்து கண்டெய்ன்டின் ஏன்னு சொல்லியாச்சு. ஸோ A is an open set. So next theorem, let M,DBA metric space, let A be a non-empty set subset of M, then A is open if and only if A can be expressed as a union of family of open balls. ஓகேவா? ஏங்கிறது ஒரு நான் எம்டி செட், மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு நான் எம்டி செட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏ வந்து ஓப்பன் அசியூம் பண்ணிவிட்டு அந்த ஏயை வந்து நம்ம வந்து
யூனியன் ஆஃப் ஓப்பன் பாலாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்லணும். அடுத்தது யூனியன் ஆஃப் ஓப்பன் பால்ஸாக இருந்ததுன்னா அந்த ஏ வந்து என்னன்னு சொல்லணும்னா ஓப்பன்னு சொல்லணும். ஓகேவா, கான்வெர்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். நான் ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா ஏங்கிறது நான் எம்டி ஓப்பன் செட்டுன்னு எடுத்துட்டு அதை யூனியன் ஆஃப் ஓப்பன் பாலை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸோ எடுத்துருக்கிற ஏ வந்து ஓப்பன் செட்டு. ஓப்பன் டெஃபினிஷன் படி அதில் எந்த எலமெண்ட் எடுத்து ஓப்பன் பால் வரைஞ்சாலும் அந்த ஓப்பன் பால் கண்டெய்ன்ட் இன் ஏயா இருக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏங்கிறது ஓப்பன் செட். தேர் எக்ஸிஸ்ட் an ஓப்பன் பால் பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர்எக்ஸ் சச் தட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர்எக்ஸ் வந்து கண்டெய்ன்ட் இன் ஏ. கரெக்டாக? ஸோ இது வந்து ஓப்பன் செட்டுக்குள்ள டெஃபினிஷன் அப்படியே எழுதியிருக்கேன். இது ஜஸ்ட்டு ஆருக்கு பதிலாக ஆர்எக்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ இது ஓப்பன்னு சொல்கிறோன்னா ஏல இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்து அதை வச்சு ஓப்பன் பால் வரைஞ்சாலும் அது இதுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது ஏல வந்து எக்ஸ்னு ஒரு எக்ஸ் எலமெண்ட் எடுத்தாலும் சரி, ஒய்னு ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் சரி, அதை வச்சு ஒரு ஓப்பன் பால் வந்து ஏல இருக்கும். ஸோ அதை அப்போது அந்த ஒவ்வொரு ஓப்பன் பால் இருக்கு இல்லையா, இப்போ ஏ இப்படி இருக்குன்னா இதில் வந்து எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்து ஓப்பன் பால் வரைஞ்சால் அது அதுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்த எலமெண்ட் எடுத்து ஓப்பன் பால் வரைஞ்சாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கு தான், அடுத்தடுத்த எலமெண்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆர்எக்ஸ்னு டினோட் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸை வச்சுன்னா இங்கே ஆர்எக்ஸுங்கிற ரேடியஸ் வரும். ஒய்ங்கிற எலமெண்ட் எடுத்தேன்னா ஆர்ஒய்ங்கிற டினோட் பண்ணுறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா, அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், ஓப்பன் பால் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எதுக்குள்ளேயே இருக்கும், ஏக்குள்ளேயே இருக்கும். அப்போ கிளியர்லி இந்த ஃபிகரை வச்சு பாருங்க, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் வச்சு வரைகிற ஓப்பன் பால் எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தால் கண்டிப்பாக என்ன கிடைச்சிரும், ஏ கிடைச்சிரும். கரெக்டாக? ஓப்பன் செட்னா ஏல இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்து ஓப்பன் பால் வரைஞ்சாலும் அது எதுக்குள்ளேயே இருக்கணும், ஏக்குள்ளேயே இருக்கணும், கண்டெய்ன்ட் இன் ஏயாவே இருக்கணும். கரெக்டாக? இங்கே ஏங்கிறது ஓப்பன்னு எடுத்திருக்கேன். அப்போது ஏல இருக்கிற என்ன எலமெண்ட் எடுத்து ஓப்பன் பால் வரைஞ்சாலும் அது எதுக்குள்ளே தான் இருக்கும், ஏக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக? அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர்எக்ஸ் வந்து கண்டெய்ன்ட் இன் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஃபிகர்ல இருந்தே பார்த்தா நம்ம சொல்லிடலாம், ஏல இருக்கிற இந்த ஒவ்வொரு ஓப்பன் பால் இருக்குல்லையே, இது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும், ஏ கிடச்சிரும். ஸோ யூனியன் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் வந்து கண்டெய்ன்ட் இன் ஏ. கரெக்டாக? அப்போ ஏயை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு, ஃபேமிலி ஆஃப் யூனியன் ஆஃப் ஓப்பன் பால். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a யூனியன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் பால்ஸ். ஸோ யூனியன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் பால்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா யூனியன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் கான்வெர்ஸ் பார்ட். ஏங்கிறது யூனியன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் பால்ஸ்னு எடுத்துட்டு ஏ வந்து ஓப்பன்னு சொல்லணும். ஓகேவா, ஏங்கிறது யூனியன் ஆஃப் ஓப்பன் பால்ஸ்னு எடுத்துட்டு ஏ வந்து ஓப்பன்னு சொல்லணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி தியரம் 2.2வும் 2.3யும் பார்த்துட்டோம். ஸோ அது என்ன தியரம்னா 2.2 வந்து எவ்ரி ஓப்பன் பால் இஸ் அன் ஓப்பன் செட்னு தெரியும். 2.3 வந்து என்னென்னா யூனியன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். கரெக்டாக? இந்த தான் அந்த ரெண்டு தியரம். இப்போ நமக்கு ஏங்கிறது என்னது, யூனியன் ஆஃப் ஓப்பன் பால். நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது ஏங்கிறது யூனியன் ஆஃப் ஓப்பன் பால்ஸ்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இந்த ஏ வந்து ஓப்பன்னு சொல்லணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்ரி ஓப்பன் பால் இஸ் அன் ஓப்பன் செட்னு தெரியும். அப்போது இதில் இருக்கிற எல்லாமே என்ன செட்டு, ஓப்பன் செட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு ரிசல்ட் தெரியும், ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து ஓப்பன். அப்போது இந்த மொத்த இதுவுமே என்னது, ஓப்பன். ஸோ அப்போ ஏங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கிடச்சிருச்சு, ஓப்பன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Let m, d be a metric space. Let x and y be two distinct points in M. Prove that there exist two disjoint open balls with center x and y. ஓகேவா, எக்ஸும் ஒய்யும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் எம். ஓகேவா, எம்மில் வந்து எக்ஸு ஒய்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டை வச்சு வரைகிற ஓப்பன் பால், இதை சென்டரை வச்சு வரைகிற ஓப்பன் பால், இது சென்டரை வச்சு வரைகிற ஓப்பன் பால். இந்த ரெண்டு ஓப்பன் பாலும் என்னன்னு சொல்லணும், டிஸ்ஜாயிண்ட். அதாவது இந்த மாதிரி இந்த ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும். ரெண்டும் வந்து டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ வந்து எக்ஸும் ஒய்யும் என்னன்னு கொடுத்துருக்காங்க, டூ டிஸ்டிங் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே வேறு பாயிண்ட். ஸோ எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஒய். அப்போ இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுட்டேன், ஆர்னு போட்டுட்டேன். இது ஆர் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் 0. ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸு. இந்த ரெண்டையும் சென்டரை வச்சு ஒரு ஓப்பன் பால் வரைகிறேன். ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் கமா r/4 அண்ட் பி ஆஃப் ஒய் கமா r/4 அப்படின்னு ரெண்டு ஓப்பன் பால் எடுத்துக்கிறேன். ரைட், எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேவா, இதை சென்டரை வச்சு வரைகிறது, இது டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இதை சென்டரை வச்சு r/4ங்கிற ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் வரைகிறேன். இங்கேயும் r/4ங்கிற சென்டர் ரேடியஸை வச்சு ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, இந்த ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட். நமக்கு பார்த்தாலே தெரியும் இது ரெண்டும் கண்டிப்பாக டிஸ்ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆரை விட கம்மியாக தான் ரேடியஸ் எடுத்து செஞ்சுருக்கோம், r/4ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட்னு தெரியும். ஸோ இதை தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ண போகிறேன்.
நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டுமே என்னன்னு சொல்லணும், டிஸ்ஜாயிண்ட், அதாவது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வந்து எம்டின்னு சொல்லணும். ஸோ நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன், கான்ட்ரரியாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு இன்டர்செக்ஷனையும் காமனாக ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை நான் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? So z belongs to b of x comma r by 4 intersection b of y comma r by 4. அப்போ z வந்து belongs to x comma r by 4 and z belongs to b of y comma r by 4 ரெண்டுலையுமே வந்துருமா? ஸோ நமக்கு வந்து ஓப்பன் பால் டெஃபினிஷன் என்ன, b of x comma r ஒரு எலமெண்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், d of x comma y d of a வந்து belongs to இந்த இதுனா d of x comma a வந்து எப்படி இருக்கணும், less than r இருக்கணும். ஓப்பன் பால் டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். b of x comma r equal to set of all x belongs to m such that d of x comma b of a comma r, right, d of a comma x is less than r. அப்போ இந்த எலமெண்ட் இதில் இருக்குன்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் d of x comma z வந்து less than r by 4 and d of y comma z வந்து less than r by 4. இது ரெண்டையும் நம்ம வந்து இது கொடுத்துருக்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ d of x comma y is less than or equal to d of x comma z plus d of x z comma y ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எடுத்திருக்கேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் d of x comma y வந்து என்னன்னு சூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்னு சூஸ் பண்ணியிருக்கேன். எங்கே x comma z வந்து r by 4, z comma y வந்து r by 4. ஓகேவா? y comma z, z comma y ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இது வந்து என்னது மெட்ரிக் ஸ்பேஸ், ஸோ சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரெண்டுமே சேம். ஸோ இதுவும் r by 4. இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா r by 2 கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கே பாருங்கள் r வந்து எப்படி இருக்குது, less than or equal to r by 2. இது ட்ரூவா? r தான் எப்போவுமே எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன கிடைச்சிருக்கு, r வந்து less than or equal to r by 2னு கிடைச்சிருக்கு. ஸோ which is a contradiction. இதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது, நம்ம இன்டர்செக்ஷன் வந்து என்னென்னு எடுத்தோம், நான் எம்டின்னு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன். ஸோ இதோட ரெண்டு பாலோட இன்டர்செக்ஷன் வந்து எப்படியாக தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரூஃப் வந்து ஓவர். ஸோ எக்ஸ் ஒய்னு ரெண்டு பாயிண்ட்டை சென்டராக வச்சு வரைகிற ஓப்பன் பால் வந்து என்னன்னு சொல்லியாச்சு, டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், let m comma d be a metric space, let x belongs to m, show that x complement is open. ஓகேவா? இந்த x complement வந்து ஓப்பன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும், ரைட்? அப்போ இது காம்ப்ளிமெண்ட் ஓப்பன்னு சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு எலமெண்ட் எடுத்து, ஸோ y belongs to x complementன்னு எடுத்துட்டு இதை வச்சு வரைகிற ஓப்பன் பால் சம் b of y comma r வந்து எதில் இருக்குன்னு சொல்லணும், contained in இதோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஓப்பன்னு சொல்லிடலாம். கரெக்டாக ஏ ஓப்பன்னு சொல்லணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ எடுத்துகிட்டு பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் வந்து கண்டெய்ன்ட் இன் ஏன்னு சொல்லணும். இங்கே எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை ஓப்பன்னு சொல்லணும். அப்போ இதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து அதை வச்சு வரைகிற ஓப்பன் பால் வந்து இதுலேயே இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒய்யும் எக்ஸும் என்னவாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. கரெக்டாக? ஏன்னா எக்ஸு இல்லாத எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்னா இங்கே எக்ஸ் இல்லாத இங்கே வெளியே இருக்கிற பாயிண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஒய் வந்து நான் எதில் எடுத்திருக்கேன், இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் நம்மளுக்கு என்னது, எக்ஸ் காம்ப்ளிமெண்ட், எக்ஸ் இல்லாத மற்ற பாயிண்ட்டு. அப்போ ஒய் வந்து எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குன்னா ஒய்யும் எக்ஸும் என்னவாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும். அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஆறுன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தட் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கும். ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்போவுமே பாசிட்டிவ் தான். ஸோ கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போது பி ஆஃப் ஒய் கமா ஆர் பை 2 பிஏ சென்டரை, அதாவது இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர், ஆரை விட கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஆர் பை 2. அப்போ அது வந்து இந்த ஒய்யை சென்டரை வச்சு ஆர் பை 2ங்கிற ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் வரைகிறேன். ஓகேவா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நல்லா பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குன்னா ஒய் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னதுன்னு சொல்லியிருக்கேன், ஆர்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கே எடுத்திருக்கோம். இப்போ நான் இந்த ஒய்யை சென்டராக வச்சு ஆர் இதுக்கு பாதியில் ரேடியஸில் வரைகிறேன். அப்போ எங்கே வரும் ஓப்பன் பால், இந்த மாதிரி ஹாஃபில் இருக்கும். இது வந்து ஆர் பை 2 ரேடியஸில் வரைஞ்சேன் அப்படின்னா அந்த ஓப்பன் பால் கண்டிப்பாக எதில் தான் வந்துடும், இந்த எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே தான் வந்துடும். கரெக்டாக? இந்த எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர், நான் அதில் ஹாஃப் தான் எடுக்கிறேன். அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸுங்கிற ரீஜியனுக்குள்ளே வராது, எதுக்குள்ளே தான் வரும், எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஒய் கமா ஆர் பை 2 வந்து கண்டெய்ன்ட் இன் என்னது, எக்ஸ் காம்ப்ளிமெண்ட். அப்போ எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து என்னது, ஓப்பன். ஸோ let m comma d be a metric space.
show that every subset M is open if and only if singleton X is open for all X belongs to M. ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணணும்னா Mங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. Mல நீ என்ன சப்செட் எடுத்தாலும் எவ்ரி சப்செட் எந்த சப்செட் எடுத்தாலும் அது ஓப்பன் அசியூம் பண்ணிட்டு சிங்கிள்டன் X வந்து ஓப்பன்னு சொல்லணும். அடுத்தது சிங்கிள்டன் X வந்து ஓப்பன் சொல்லிட்டு Mல எந்த சப்செட் எடுத்தாலும் அது ஓப்பன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா எவ்ரி சப்செட் ஆஃப் M இஸ் ஓப்பன். Mல நீ என்ன சப்செட் எடுத்தாலும் எது எடுத்துக்கிறேன்? ஓப்பன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போ இதில் எம்ல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லா சப்செட்டும் அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கிற சப்செட் எடுத்தாலும் அது ஓப்பன் தான். ரெண்டு எலமெண்ட்டாக எடுக்கிற மாதிரி சப்செட் எடுத்தாலும் அது என்னவாக தான் இருக்கும்? ஓப்பனாக தான் இருக்கும். மூணு எடுத்தாலும் ஸோ எவ்ரி சப்செட் என்ன சப்செட் எடுத்தாலும் இதில் ஓப்பன். அப்போது ஆப்வியஸ்லி எல்லா சிங்கிள்டன் எலமெண்ட்டை வச்சு எடுக்கிற செட்டும் என்னவாக தான் இருக்கும்? ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி சிங்கிள்டன் எக்ஸ் வந்து எனது ஓப்பன். அடுத்தது கான்வர்ஸ் பார்ட். லெட் எக்ஸ் பி அன் ஓப்பன் சிங்கிள்டன் எக்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஓப்பன் செட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா எவ்ரி சப்செட் ஆஃப் எம் வந்து என்னென்னு சொல்லணும்? ஓப்பன்னு சொல்லணும். ஸோ அந்த எவ்ரி சப்செட்டை நான் என்னென்னு டினோட் பண்ணிக்கிறேன்? ஏங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் எம்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ வந்து என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்? ஓப்பன்னு ப்ரூஃப் பண்ணணும். கான்வர்ஸ் பார்ட். ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எம்டி. ஆல்ரெடி நமக்கு தியரம் 1ல் தெரியும், எவ்ரி எம்டி செட் அண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ எம்டி செட் வந்து என்னது? ஓப்பன். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி. சப்போஸ் ஏங்கிறது சம் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு எலமெண்ட்டாக எப்படி எடுத்துக்கலாமா? சிங்கிள்டன் எக்ஸ், சிங்கிள்டன் ஒய், சிங்கிள்டன் இசட் அப்படின்னு சிங்கிள் எலமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். நமக்கு அசம்ஷன் என்ன? எவ்ரி சிங்கிள்டன் எலமெண்ட் செட் வந்து என்னவாக இருக்கும்? ஓப்பனாக இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம். கரெக்டாக? எக்ஸில் நீ என்ன எலமெண்ட் எடுத்தாலும் சிங்கிள்டன் எக்ஸாக எடுத்தினா அது வந்து ஓப்பன். அப்போ இது ஓப்பன், இது ஓப்பன், இது ஓப்பன். இது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ கிடைச்சிரும். அப்போ ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும்? ஓப்பன் ஆயிரும். கரெக்டாக? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் எக்ஸு, சிங்கிள்டன் எக்ஸு. ஸோ நம்ம ஹைபோதிசிஸ் படி எவ்ரி சிங்கிள்டன் செட் வந்து ஓப்பன். அப்போது அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூனியன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் செட் வந்து என்னது? ஓப்பன். ஸோ இந்த யூனியனும் என்னவாக இருக்கும்? ஓப்பனாக இருக்கும். ஸோ ஏங்கிறது என்னது? ஓப்பன் செட்.